ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நேற்று விளாகில் வந்து ஜஸ்வி குட்டிக்கு வந்து அவங்க டேடி வந்து ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக ஒரு குட்டி டக்கு வந்து 3 டக்கு இருக்கும், அப்படியே வந்து ரோலிங்கில் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கல அப்படின்னா அந்த ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ஒரு பெரிய நான் சொன்னேன், அப்பா என் பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு குட்டி சர்ப்ரைஸ் கொடுங்க, அப்புறம் பெரிய சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு குட்டி சர்ப்ரைஸ் நேற்று கொடுத்துட்டார் பர்த்டே அன்றைக்கே. ஸோ இன்றைக்கி வந்து பெரிய சர்ப்ரைஸ்க்காக ஆர்டர் போட்டார், ஆனால் வாங்கிட்டு வந்துட்டார். அவள்கிட்ட இல்லைன்னு சொன்னதுக்கு அவர் ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. இல்லை தெரியாம வைக்கிறேன். என்னைக்காவது எக்ஸாம் படிக்கிறியா? எக்ஸாம் எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நம்மளோட காருக்காக 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அகாராவோட ஃப்ளாஷ் கார் சார்ஜர் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து அட் அ டைமில் 3 ப்ராடக்ட் வந்து சார்ஜ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மொபைல் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு, பவர் பேங்க் எல்லாமே ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து 230 வாட்ஸில் பிளாக் கலரில் வந்து இருக்கும். வந்து ஷார்ட் சர்க்கியூட்டு, ஓவர் ஹீட்டிங், ஓவர் வோல்டேஜ்லேருந்து சேஃபாக பார்த்துக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா? இது வந்து காரில் இருக்கக்கூடிய சார்ஜர் சாக்கெட்டில் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கணும். இதில் நம்ம வந்து மொபைலு, லேப்டாப்பு, பவர் பேங்க் இந்த 3ஐயும் அட் அ டைமில் வந்து சார்ஜ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அகாராவோட கார் வேக்யூம் கிளீனர் தான் வாங்கியிருக்கேன். காருக்காக ட்ரை கிளீன் பண்ணுறதுக்காக மட்டுமே செஞ்ச வேக்யூம் கிளீனர். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அகாரோ கார் வேக்யூம் கிளீனரில் CV1077 எக்ஸ்ட்ரா கிளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கனெக்டர் நாசில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ்க்காக கேரி பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ஃபில்டர் கிளாத் ஃபில்டரை விட ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட்லலாம் இருக்கிறத எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணலாம். இது 106W காப்பர் மோட்டார் மூலம் 4.5 kPa செக்ஷன் பவர் இருக்குது. இதில் வந்து 4.5 மீட்டர் பவர் கார்டு இருக்கனால காரோட பேக் சைடு வரைக்கும் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். வேக்யூம் எக்ஸசைஸ்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீல் ஃபில்டரும் இருக்குது, ஈஸியாக கேர் பண்ணி எங்கே வேணால் எடுத்து போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணும். 99.99% தூசி துகள்களை வெளியே விடாமல் பார்த்துக்கும். இது நம்மளோட கார் சீட்டு, ஃப்ளோர் மேட்டு, டேஷ்போர்டு, பூட் ஸ்பேஸு, ஏசி வென்ட்ஸு, கார்னர் இப்படி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் அகாராவோட கார் வேக்யூம் கிளீனர் அப்புறம் வந்து இந்த கார் சார்ஜர்லாம் வேணும் அப்படின்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. எக்ஸாம் எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு நாளைக்கு எக்ஸாம் வருது. ஐயோ அப்பா, நாளைக்கு எக்ஸாம் வரும்போது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை முட்டை உடச்சுறியா? ஜஸ்விகா முட்டையில் விளையாடாத ஜஸ்விகா. எதா இல்லைசா முட்டையை போடுங்க முதல்ல. இங்க ஒரு பாபு எக்ஸாம்ல படிக்க மாட்டாளாம். எக்ஸாம் எப்போ நினைக்க மாட்டாளாம். சைக்கிள் வந்தா மட்டும் சைக்கிள் எப்போ வரும், நாளைக்கு காலைல எப்போ வரும், எப்படா விடியும், எப்படா இருட்டு நினைச்சாலும். நல்லா ஃபர்ஸ்ட் படி. அதான் வாங்கிட்டேன்றாரு, அப்போ கழுவுற. அப்படி அழுவ அழுத பிள்ளை கழுத பாலை குடிச்சுதான். பாபு சைக்கிள் அப்படி கண்ணி கொடுத்துரு. வந்து என்ன கவர முத்த கொடுக்குது. ஐயா இன்னும் கவர முத்த கொடுக்குது. செல்ல குட்டி தான். வண்டி கிளீன் பண்றதுல வண்டி பிளஸ் இங்க பாரு போய்ஸ். வாவ், மத்ததெல்லாம் கூட சின்ன வண்டி இல்ல, இது பாரு எவ்வளவு பெரிய வண்டி பாரு. ஆமாடா, பெரிய டயர். அதான் எவ்வளவு பிரைஸ்? 199, 2000 rupees. 2K வந்துச்சா? ஆமா, நான் தெரியாம 3K போட்டுட்டேனே. இதுதான் முட்டை வேண்டியதான், பால் வேண்டியது. 1000 காசுல 1000 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு வந்த. இந்த பாத்திமா கணக்காத உங்க அண்ணன் சொல்றதுக்குலாம். ஓட்டவே இல்லை போச்சு யாரும். ஆமா, ஓட்டி கொடுப்பாங்களா அவனுக்கு? என்ன பாத்தி இப்படி இருக்கான், ஓட்டவே இல்லையா? ஆமா, ஓட்டிட்டு வந்து கொடுப்பாங்க. ஃபிட்டிங் பண்ணு. இந்த சைக்கிளோட ஓவர் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைக்கிளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வேறு இருக்குது.
ஸ்டாண்ட் இந்த பக்கம் பிளாக் கலர் இருக்குல்ல ஸ்டாண்டு. பிரேக் எது ஜெஸ்வி? பிரேக் இது. அவளுக்கு செம்ம ஹாப்பிங்க. சைக்கிள் வாங்கினது காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கா அந்த காரிடரில். ஜெஸ்வி ஓட்டி காமி. இங்கே பாருங்கள் வருவா பாருங்கள் அப்படியே ஸ்வைன். ஏ இந்த சைக்கிளோட ரேட் 1,999 ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். ஜெஸ்வி ஓட்டுருப்பா. ஓட்டிக்கிட்டே இருக்கா அதில். உனக்கு ஹாப்பியா? உனக்கு கலர் பிடிச்சிருக்கா? நீயே செலக்ட் பண்ணிய கலரு? சூப்பரா. ஆக்சுவலாக வந்து சைக்கிள் வந்து அவங்க அப்பா ஆர்டர் போட்டேன்னு சொன்னாருங்க. இன்னும் ரிசீவ் பண்ணல பாப்பா, ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவ்வளோ அழுக. அப்பாவா இப்போ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஹாப்பியா உனக்கு?